வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் குடும்ப தலைவி அல்லாத மகளிருக்கும் பணம் கிடைக்கும் அப்படின்னு புதிய தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதோடு முதல் முறை இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்து விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவங்க மறுமுறையும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதை எந்த தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம், யாருக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படிங்கிற தகவலை முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த திட்டத்தை பற்றி முழுசாக தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டில் தற்போது 1,25,00,000 பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நேரடியாக பயன்பெற்று வராங்க. இதில் தற்பொழுது கூடுதலாக பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர். அதன்படி கூடுதலாக 10 முதல் 15 லட்சம் பேர் வரை இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்க்கப்பட உள்ளனர். அதன்படி இந்த பயனாளிகளின் எண்ணிக்கை 1.45 லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது. இதற்கான புதிய விண்ணப்ப தேதி தொடர்பான தகவல் தான் இப்போ வெளியாகி உள்ளது. ஜூன் முதல் வாரம் விண்ணப்பம் செய்யும் பணிகள் தொடங்கப்பட இருக்கு அப்படின்னும் அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. தகுதி வாய்ந்த மகளிருக்கு சென்ற முறை விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும் கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க. அதோடு மக்களே, மகளிர் உரிமை தொகை திட்டமானது 2 மாதத்தில் மேலும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இந்த நிலையில் கடந்த முறை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். சாதாரணமாக புதிதாக விண்ணப்பம் செய்பவர்கள் இ-சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம். ஆனால் சென்ற முறை நிராகரிக்கப்பட்டு மீண்டும் விண்ணப்பம் செய்பவர்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தான் சென்று விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இந்த மகளிர் உரிமை திட்டத்தில் குடும்ப தலைவி அல்லாதவர்களுக்கும் பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மகிழ்ச்சி செய்தியும் வெளியிட்டிருக்காங்க. குடும்ப தலைவி அல்லாதவர்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் அப்பா 2 மகன் 3 மகள் இருக்கிறாங்க அப்படின்னா, யாருக்கும் திருமணம் ஆகவில்லை ஆனால் அம்மா உயிரோடு இல்லை அப்படின்னா, வீட்டில் இருக்கக்கூடிய 21 வயது நிரம்பிய முதல் பெண், அதாவது மூத்த பெண்ணுக்கு பணம் தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க குடும்ப தலைவி இல்லை என்றாலும் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதியான நபர் அப்படின்னு தமிழக அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடந்த முறை விண்ணப்பித்து அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டிருந்தால் அந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளப்படும். இதன் மூலம் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதே போல விவாகரத்து பெற்றவர்களுக்கும் அவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற்றிருந்தால் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னும் மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டிருக்காங்க. அதோடு மக்களே, யாருக்கெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அப்படிங்கிற தகவலையும் கூடுதலாக சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா, ஒரு ரேஷன் கார்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு மட்டுமே பணம் கிடைக்கும். 2வது பெண்ணுக்கு பணம் தரப்படாது. இதற்காக 2வது பெண் தனியாக ரேஷன் கார்டு வாங்கினாலும் கிடைக்காது. ஏனென்றால் ஒரே வீட்டில் இருந்தால் சோதனையின் போது பணம் தரக்கூடாது என்று முடிவெடுக்கப்படும். கள ஆய்வில் ஒரே வீட்டில் 2 ரேஷன் கார்டுகள் இருந்தால் அதில் 2வது ரேஷன் கார்டு நீக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அதோடு அரசு பென்ஷன் பெற்றால் அவர்களுக்கு கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்காது. அரசின் வேறு வகையான வருமானம் பெற்றாலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற கவர்மெண்ட் தெரிவிக்கின்ற அனைத்து உண்மை அறிவிப்புகளையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.